விஜய் பயங்கர டென்ஷனா இருக்காரு. அம்மு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமா வண்டி ஓட்டிட்டு வராரு. கூட காவேரியும் வராங்க. வரும்போது யோசிக்கிறாரு. சித்தப்பா சொன்னாரே எல்லாத்துக்குமே காரணமே அந்த ராகவா தான் இருப்பான். அவன் ஜெயில்லேருந்து வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு. சரி எதுக்கும் நிவினுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காவேரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு காரை விட்டு வெளியே போய் நிவினுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்க விஜய் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. நிவின் ஒரு முக்கியமான விஷயம். என்னோட பொண்ணு அம்மு இருக்கால, ஆமாம் அவளை வந்து கடத்திட்டாங்க. இப்போ அவள் இங்கே இல்லை. ஸ்கூல்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்னவோ ராகவ மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஐயோ விஜய் நான் வரட்டுமா அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. இல்லை நீங்கள் வரத்துக்கலாம் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எனக்கு இப்போ அந்த ராகவ் எங்கே இருக்கான், அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே நிவின் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவன் இருக்க இடம் எல்லாத்தையுமே அப்படியே விஜய் கிட்ட சொல்கிறாரு. விஜய் அப்படியே பார்க்குறாரு. ஓகே நிவின் நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்படியே பதட்டமாகவே வராரு. காவேரி கேட்குறாங்க. என்னங்க என்ன பிரச்சனை, யார்கிட்ட பேசுனீங்க, என்ன அம்மு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டு வராங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் பொண்டாட்டி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு காரணமே ஒரு எதிரி இருக்கான். அவன் பேர் ராகவ். அவன் என்னன்னா எங்களால் அவன் ஜெயிலுக்கு போனான். இப்போ அவன் வெளியே வந்துட்டான். அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அம்முவை கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க. சரிங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைய போய் கடத்துவாங்களா என்ன அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அவன் ரொம்ப ரொம்ப கொடுமையானவன். அவன் கொஞ்சம் கூட பாவமே பார்க்க மாட்டான். அவன் என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னங்க அம்மு ஏதாவது பண்ணிட போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா, நீங்கள் கவலைப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. போகும்போது அப்படியே யோசித்து பார்க்குறாரு. கடவுளே அம்முக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, அவன் அம்முவை எதுவுமே பண்ணிடக்கூடாது. அப்படி மட்டும் பண்ணால் அவன் உயிர் என் கையில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே டென்ஷனாகவே இருக்கார். வீட்டில் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. தாத்தா சித்தப்பா சித்தி எல்லாருமே சேர்ந்து. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த ராகவ் நல்லவன் கிடையாது, அவன் ஏற்கனவே என்னை ரோட்டில் பார்த்து மிரட்டினான். ஆனால் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்கல. அந்த காவேரி வீட்டுக்குள்ளே விட்டீங்கல்ல, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவனுக்கு காவேரி விஜய் 2 பேருமே சேர்ந்துருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சி எல்லா பிளானும் போட்டுட்டான். இப்போ குழந்தைய தூக்கிட்டான். நம்ம குழந்தை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. எனக்கும் ஒன்றுமே புரியலையே கடவுளே, குழந்தை அம்மு என் அம்முவை போய் கடத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. வயசான காலத்தில் கூட எனக்கு நிம்மதியே இல்லை. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, என் பேத்தி என்ன பண்ணா, என் பேத்தி பேரன் 2 பேருக்காக மட்டும்தானே நான் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக அழறாரு. அப்பா அழாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாதுப்பா, கண்டிப்பாக அம்முவை கண்டுபிடிச்சி விஜய் கூட்டிகிட்டு வந்துடுவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்லிகிட்ருக்காங்க. இல்லைம்மா இல்லை, எத்தனையோ வாட்டி நான் விஜய்கிட்ட சொன்னேன். இங்கே பாரு அந்த பசுபதியால் இல்லை அவங்க பையனால் உனக்கு ஆபத்து வரும்னு நான் சொன்னேன். ஆனால் யாருமே கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தியா அம்முவை கடத்திட்டுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது சின்ன குழந்தை, அது என்ன பண்ணிச்சான், அவனுக்கு நல்ல மனசே கிடையாது. அவன் ஒரு கொடூரமானவன். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆக்சிடெண்ட்டே பண்ணி விஜய் உயிருக்கே ஆபத்து, அவன் இறந்துருவான்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு சுயநினைவே போயிடுச்சு. அந்த மாதிரி ஞாபகமே இல்லை, கல்யாணம் ஆனது எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு அவன் கெட்டவன். ஆக்சிடெண்ட் பண்ணால் யார் செத்தாலும் பரவாயில்லன்ற அந்த எண்ணத்தில் தானே அவன் அப்படிலாம் பண்ணான். அவங்ககிட்ட போய் அம்மு மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக வருத்தப்படுறாரு. அப்படியே அன்பரசு சொல்கிறாரு. பார்க்கலாம் இருங்க, நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டாரு. என்ன விஜய் அம்முவை பார்த்தியா, ஏதாவது உனக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சித்தப்பா, நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு என்னவோ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ராகவ் மேலே தான் டவுட்டாக இருக்குது. நான் அந்த இடம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டேன். நான் அப்போ அம்முவை தேடிக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் அம்முவை காப்பாற்றிடுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருப்பா குழந்தை, டைம் இல்லை சரியா, நீ பார்த்துக்கோ, கொஞ்சம் தைரியமாக இரு, எதனா ஒன்றா நீ எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அன்பரசு சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் சித்தப்பா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. வேகமாக போகிறாரு, எல்லா இடத்துலையும் தேடுறாரு, சந்து சந்தா போகிறாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயோ போகிறாரு. காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு வேளை அம்மு வந்து என்னால் தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. விஜய் நினைக்கிறாரு கண்டிப்பாக அம்முவை காப்பாற்றிடணும், எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளே, ஏற்கனவே நான் 5 வருஷமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன். இதுக்கும் மேலே எந்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துடாத. என்னோடய பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துரு, தயவு செய்து என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துரு, என் பொண்ணு தான் எனக்கு உலகமே அப்படின்னு விஜய் பயங்கரமாக வருத்தப்பட்டுகிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாரு.
ராகவ நினச்சி பார்க்குறாரு. அவன் ஏற்கனவே ஆக்சிடென்ட் பண்ணான். அவன் எவ்வளோ கொடுமையான கெட்ட புத்தி உள்ளவன்ல. அவன் எதுக்கு வேணா அவன் துணிவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போகிறாரு. அதுக்குள்ளே நிவின் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. என்ன விஜய் நீங்கள் கிளம்பிட்டீங்களா, போயிட்டீங்களா? நானும் வரேன் கிளம்பியாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் போயிட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோடு அப்படியே விஜய் போயிட்டே இருக்காரு. நிவின் யோசிக்கிறார், எப்படியாவது குழந்தைய காப்பாற்றினோம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜய் நினச்சி பயங்கரமாக டென்ஷனோடு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. சீக்கிரம் போப்பா, போயிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறார். நானும் வரட்டுமான்னு தாத்தா கேட்குறாரு. வேண்டாம் தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது விஜய் அப்படியே யோசித்து பார்க்குறாரு. எல்லாத்துக்குமே காரணமே அந்த ராகவ தானே. அவனை கண்டுபிடிச்சி எப்படியாவது குழந்தைய மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, எனக்கு தெரியாதுங்க இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி பயங்கரமாக அழுறாங்க. தேம்பி அழுதுட்டு வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அழாதீங்க, குழந்தைய கண்டுபிடிச்சலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாகவே போகிறாரு. ராகவ் சந்தோஷமாக இருக்கான். அப்படியே பார்க்குறான். பார்த்தோன்னே அம்மு அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னடா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தைய கடத்திட்டு வந்துட்டீங்களா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த இடத்துல கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விடுங்க, எங்கள் அப்பாட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னை விடுங்கன்னு அம்மு கத்துறாங்க. இங்கே பாரு, நீ கத்தக்கூடாது, கத்தனா நாங்கள் என்ன பண்ணுவோம், வாயை மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்க, நான் கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு அப்படியே கத்திகிட்டே இருக்காங்க. உங்கள் அப்பா வந்தால் நான் விடுறேன் சரியா, உனக்கு ஏதாவது சாக்லேட் ஐஸ்கிரீம் ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இங்கே பாரு, உங்கள் அப்பா கிட்ட நான் விடுறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குழந்தைய பார்த்தா வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க மாதிரி தெரில, இது ஏதோ கத்தும் போல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு வாயை அப்படியே ஒட்டிடுங்க, கையை கட்டிடுங்க, அப்படியே வச்சிட்ருக்கலாம் சரியா. எவ்வளோ தைரியம் இருந்தால் 5 வருஷமாக நான் ஜெயிலில் இருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு நாள் ஜெயிலில் இருந்து பார்த்தா தான் அந்த வலி தெரியும். 5 வருஷம் நான் நரகத்தை பார்த்துருக்கேன் தெரியுமா. அங்கே சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்தேன். ஆனால் உங்களை விட்டுருவேனா, அதுக்கு காரணமான உங்களை விட்டுருவேனா, விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் டென்ஷனாக இருக்கார். ராகவ் விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு. யார் நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் யாருன்னு தெரியலையா, என் குரல் உனக்கு தெரியலையா, ஓ மறந்துட்டியா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஏய் ராகவ், நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாம், நான் தான் பேசுகிறேன். 5 வருஷமாக என்னை ஜெயிலில் இருந்தேன்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், நீ மட்டும் நிம்மதியாக இருந்தியா? இனிமேல் நீ நிம்மதியாக இருக்கவே கூடாது. என்ன ஸ்கூலில் போய் பார்த்தியா, உன் பொண்ணை காணுமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாரு, என் பொண்ணுக்கு எதனா ஒன்றா உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உன் பொண்ணு எங்கேயும் இல்லை, நான் தான் என்னோட பாதுகாப்பில் உன் பொண்ணு பத்திரமா இருக்கா. நான் வேணா ஒரு வீடியோ அனுப்புகிறேன், பார்க்குறியா நீ அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க பொண்ணை வீடியோ எடுத்து அனுப்புகிறாரு. அதை விஜய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படி டென்ஷன் ஆகுறாரு. இங்கே பாரு, என் பொண்ணுக்கு எதனா ஒன்றா கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ராகவ், சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் சரியா, உங்களை என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபஸ்ட்டு என்னோடய இடத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணுறாரு. கட் பண்ணோடனே விஜய் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. யாருங்க இது, எதுக்காக அம்மா இப்படி கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. இவன் வந்து என்னோட எதிரி தான், எனக்கு அவன் கெடுதல் நினைக்கிறவன் வேணும்னு என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் காவேரி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஐயோ முடியாது, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போக மாட்டேன், நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன், நான் அம்முவை காப்பாற்றி வீட்டில் விட்டுற வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, அங்கே நிறைய ரவுடிங்க இருப்பாங்க, உங்கள் உயிருக்கு ஆபத்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் தயவு செய்து போயிடுங்க, நான் என்ன சொன்னேன் அதை அப்படியே கேளுங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அம்முவை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அந்த லொக்கேஷன் எல்லாம் தேடிட்டு அப்படியே போகிறாங்க. பார்த்தா அப்படியே அந்த சந்தி இங்கே அங்கன்னு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. போனோடனே அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. எனக்கு என்னவோ அந்த பில்டிங் தான் அவன் சொன்னதாக இருக்கும் அப்படின்னு விஜய் அப்படியே போகிறாரு. நீங்கள் கார்லேயே இருங்க காவேரி, நீங்கள் கீழே வர வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறார். ஐயோ என்னால் முடியாது, நான் கண்டிப்பாக வருவேன், நான் வந்து அம்முவை காப்பாற்றியே ஆகணும், நான் அம்முவை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஒளிஞ்சு போகிறாங்க. பார்த்தா, என்ன விஜய் வந்துட்டியா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோன் பண்ணி கேட்குறான். நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? என்ன விஜய் இப்படி பேசிட்ட, வெளியே எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது, நீ என்ன பண்ணுற, யார் கூட வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். என்ன உன் பொண்டாட்டியை கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டு போல இருக்கு, சூப்பர், வா, நீ வா, நான் உள்ளதாக இருக்கேன், வா
எப்படி வரணும் அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அந்த பக்கமாக இப்படி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே விஜய்க்கு கோவமாக வருது. அவன் மட்டும் கையில் கிடச்சா அவனை என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்படியே சாகடிச்சு போட்டுருவேன். என் குழந்தைய கடத்தி வச்சுட்டு என்னையும் இப்படி கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக வராரு. இதுக்கு முன்னாடி அந்த ராகவ பாவம் பார்த்து விட்டான். ஆனால் இனிமேல் விடவே மாட்டேன். என் குடும்பத்தையும் அழித்து என்னையும் என் பொண்டாட்டியும் பிரித்து எல்லா வேலையும் பார்த்துருக்கான் அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாகவே பயங்கர கோவத்தோடு வராரு. அப்படியே வராரு. வா விஜய் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அப்படியே விஜயை பிடிச்சிக்கிறாங்க. காவேரி கையை பிடிச்சிக்கிறாங்க. என்ன விடு விடு அப்படின்னு காவேரி கத்துறாங்க. இங்கே பாரு, விடுலாம் சொல்லக்கூடாது. எங்கள் பாஸ் எங்கே இருக்காரோ அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ராகவ் முன்னாடி நிறுத்துறாங்க. இங்கே பாரு ராகவ், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒழுங்காக என்னோட குழந்தைய விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். என்ன விஜய் இப்படி சொல்லிட்ட? அதுக்கா நான் 5 வருஷம் காத்துட்டு இருந்தேன். உடனே குழந்தைய விட்டுறணுமா? உன்னை உன் பொண்டாட்டி எல்லாரையும் விட்டுறணுமா? அப்படிலாம் நீ பேசக்கூடாது. நீ தப்பாக பேசுகிற. அப்படிலாம் பேசவே கூடாது. இங்கே பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் ஜாலியாக என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா நல்லா இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. நான் என்ன பண்ணுறனோ அதெல்லாம் நீ பார்க்கணும். அந்த விஜய் ஒரு இடத்துல கட்டி போடுங்க, அந்த காவேரி ஒரு இடத்துல கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியை விட்டுரு, என் குழந்தைய விட்டுரு, என்னை எது வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது. எல்லாருமே எனக்கு வேணும். 3 பேருமே குடும்பத்தோடு எனக்கு வேணும். உங்கள் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ராகவ், மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்கள யாரையும் எதுவும் பண்ணாத. உனக்கு என் மேலே கோவம்னா நீ என்ன மட்டும் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு விஜய் காவேரி குழந்தைய பார்க்குறாங்க, கத்துறாங்க. ஐயோ குழந்தைய என்ன இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கீங்க? விடுங்க, குழந்தைய விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. நீங்கள்லாம் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? அது ஒரு சின்ன குழந்தை தானே, அந்த குழந்தைய போட்டு இப்படி கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு அப்படி கத்துறாங்க. ஏய், நீ எதுக்கு இப்படி கத்திட்டுருக்க? எதுக்கு கத்திட்டுருக்க? அது குழந்தைன்னு எங்களுக்கும் தெரியும். அதே வாயை கட்டலைன்னா கத்திகிட்டே இருக்குது. அதனால தான் நாங்கள் வாயை அப்படி மூடி வச்சுருக்கோம். சரியா? நீ எதுக்கு இப்படி கத்திட்டுருக்க? இரு, முதல்ல உன் வாயை மூட சொல்கிறேன். அந்த பொண்ணு வாயை சேர்த்து மூடி விடுங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே விஜய் மட்டும் கத்துறாரு. இங்கே பாரு ராகவ், உனக்கு நேரம் சரியில்லை. ஒழுங்காக என்னை விட்டுரு, என் குழந்தைய எல்லாரையும் விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. ராகவ் அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. விஜய்க்கு கோவம் வருது. அப்படியே அங்கே இருக்க எல்லாரையும் சேர்த்து அடிக்கிறாரு. எல்லாரையுமே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அம்முவை காப்பாற்றுறாரு. அந்த ராகவை போட்டு செம்ம அடிக்கிறாரு. கை கால் எல்லாத்தையும் அப்படியே முறிச்சு விடுறாரு. ஏய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மறுபடியும் என்கிட்ட வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருன்னு ராகவ் கத்துறாரு. டேய், உன்னை விடுற மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 கை 2 கால் எல்லாத்தையுமே அப்படி உடச்சி விடுறாரு. இனிமே நீ என் ஞாபகம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். காலம் ஃபுல்லாக கை கால் நல்லா இருந்தால் தானே வருவ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடிக்கிறாரு. இங்கே பாருங்கள் காவேரி, நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் போட்டு அடிச்சுட்டு அந்த ராகவுக்கு எல்லாம் காட்டி அப்படியே காரில் போட்டு வராரு. வாடா வா, உன்னை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு உள்ளே வைக்கிறேன், அப்போ தான்டா உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக வராரு. காவேரி அப்படியே பார்த்தோன்னே முத்தம் கொடுக்குறாங்க அம்முவை. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொம்ப பாசமாக, அம்மு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி, விஜய், அம்மு, ராகவ் எல்லாரும். விஜய் பயங்கர டென்ஷனாக இருக்கார். அம்மு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டமாக வண்டியை ஓட்டிகிட்டு வர்றாரு. கூட காவேரியும் வராங்க. வரும்போது யோசிக்கிறாரு. சித்தப்பா சொன்னாரே, எல்லாத்துக்குமே காரணமே அந்த ராகவா தான் இருப்பான், அவன் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு. சரி, எதுக்கும் நிவீனுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். காவேரி ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு காரை விட்டு வெளியே போய் நிவீனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு. நிவீன், ஒரு முக்கியமான விஷயம். என்னோடய பொண்ணு அம்மு இருக்காள். ஆமாம், அவளை கடத்திட்டாங்க. இப்போ அவள் இங்கே இல்லை, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்னவோ ராகவ் மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஐயோ விஜய், நான் வரட்டுமா அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் வரத்துக்கலாம், வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எனக்கு இப்போ அந்த ராகவ் எங்கே இருக்கான், அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே நிவீன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவீன் ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவன் இருக்க இடம் எல்லாத்தையுமே அப்படியே விஜய்கிட்ட சொல்கிறாரு. விஜய் அப்படியே பார்க்குறாரு. ஓகே நிவீன், நான் பார்த்துக்கிறேன் சரியா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்படியே பதட்டமாகவே வராரு. காவேரி கேட்குறாங்க, என்னங்க என்ன பிரச்சனை, யார்கிட்ட பேசுனீங்க, என்ன அம்மு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டு வராங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் பொண்டாட்டி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு காரணமே ஒரு எதிரி இருக்கான். அவன் பேர் ராகவ். அவன் என்னன்னா, எங்களால் அவன் ஜெயிலுக்கு போனான். இப்போ அவன் வெளியே வந்துட்டான். அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அம்முவை கடத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே காவேரி ஷாக் ஆகுறாங்க. சரிங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தைய போய் கடத்துவாங்களா என்ன அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அவன் ரொம்ப ரொம்ப கொடுமையானவன். அவன் கொஞ்சம் கூட பாவமே பார்க்க மாட்டான். அவன் என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னங்க, அம்மு ஏதாவது பண்ணிட போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. காவேரி, நீங்கள் பயப்படாதீங்க, நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் சரிங்களா, நீங்கள் கவலைப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு.
போகும்போது அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு, கடவுளே அம்முக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, அவன் அம்முவை எதுவுமே பண்ணிடக்கூடாது, அப்படி மட்டும் பண்ணால் அவன் உயிர் என் கையில் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி டென்ஷனாகவே இருக்கார். வீட்டில் எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. தாத்தா, சித்தப்பா, சித்தி எல்லாருமே சேர்ந்து, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ராகவ் நல்லவன் கிடையாது, அவன் ஏற்கனவே என்னை ரோட்டில் பார்த்து மிரட்டினான், ஆனால் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கல, அந்த காவேரி வீட்டுக்குள்ளே விட்டீங்கல்ல, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அவனுக்கு காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்துருந்தா பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது அழிக்கணும்னு நினச்சி எல்லா பிளானும் போட்டுட்டான். இப்போ குழந்தைய தூக்கிட்டான். நம்ம குழந்த மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு. எனக்கும் ஒன்றுமே புரியலையே கடவுளே, குழந்த என் அம்முவை போய் கடத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்படுறாரு. வயசான காலத்தில் கூட எனக்கு நிம்மதியே இல்லை. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, என் பேத்தி என்ன பண்ணா, என் பேத்தி பேரன் 2 பேருக்காக மட்டும்தானே நான் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக அழறாரு. அப்பா அழாதீங்கப்பா, ஒன்றும் ஆகாதுப்பா, கண்டிப்பாக அம்முவை கண்டுபிடிச்சி விஜய் கூட்டிகிட்டு வந்துடுவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்லிகிட்ருக்காங்க. இல்லைம்மா, இல்லை, எத்தனையோ வாட்டி நான் விஜய்கிட்ட சொன்னேன், இங்கே பாரு, அந்த பசுபதியால் இல்லை அவங்க பையனால் உனக்கு ஆபத்து வரும்னு நான் சொன்னேன், ஆனால் யாருமே கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தியா, அம்முவை கடத்திட்டேன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது சின்ன குழந்தை, அது என்ன பண்ணுச்சான், அவனுக்கு நல்ல மனசே கிடையாது, அவன் ஒரு கொடூரமானவன். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆக்சிடெண்ட்டே பண்ணி விஜய் உயிருக்கே ஆபத்து, அவன் இறந்துருவான்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு சுயநினைவே போயிடுச்சு. அந்த மாதிரி ஞாபகமே இல்லை, கல்யாணம் ஆனது எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு அவன் கெட்டவன். ஆக்சிடெண்ட் பண்ணால் யார் செத்தாலும் பரவாயில்லன்ற அந்த எண்ணத்தில் தானே அவன் அப்படிலாம் பண்ணான். அவங்ககிட்ட போய் அம்மு மாட்டிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக வருத்தப்படுறாரு. அப்படியே அன்பரசு சொல்கிறாரு, பார்க்கலாம் இருங்க, நான் விஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டாரு. என்ன விஜய், அம்முவை பார்த்தியா, ஏதாவது உனக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சித்தப்பா, நானும் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு என்னவோ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ராகவ் மேல் தான் டவுட்டாக இருக்குது. நான் அந்த இடம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டேன். நான் இப்போ அம்முவை தேடிக்கிட்டு தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக நான் அம்முவை காப்பாற்றிடுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருப்பா, குழந்த டைம் இல்லை சரியா, நீ பார்த்துக்கோ, கொஞ்சம் தைரியமாக இரு, எதனா ஒன்றா நீ எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு அன்பரசு சொல்கிறாரு. நான் பார்த்துக்கிறேன் சித்தப்பா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. வேகமாக போகிறாரு, எல்லா இடத்துலையும் தேடுறாரு, சந்தா போகிறாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயோ போகிறாரு. காவேரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு வேளை அம்மு வந்து என்னால் தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. விஜய் நினைக்கிறாரு, கண்டிப்பாக அம்முவை காப்பாற்றிடணும், எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளே, ஏற்கனவே நான் 5 வருஷமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கேன், இதுக்கும் மேலே எந்த கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துறாத, என்னோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துரு, தயவு செய்து என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துரு, என் பொண்ணு தான் எனக்கு உலகமே அப்படின்னு விஜய் பயங்கரமாக வருத்தப்பட்டுகிட்டே அங்கேருந்து அப்படியே போகிறாரு. ராகவ நினச்சி பார்க்குறாரு. அவன் ஏற்கனவே ஆக்சிடெண்ட் பண்ணான், அவன் எவ்வளோ கொடுமையான கெட்ட புத்தி உள்ளவன்ல, அவன் எதுக்கு வேணா அவன் துணிவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போகிறாரு. அதுக்குள்ளே நிவின் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. என்ன விஜய், நீங்கள் கிளம்பிட்டீங்களா, போயிட்டீங்களா, நானும் வரேன் கிளம்பியாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் போயிட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய், எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனோடு அப்படியே விஜய் போயிட்டே இருக்காரு. நிவின் யோசிக்கிறார், எப்படியாவது குழந்தைய காப்பாற்றினோம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் விஜய் நினச்சி பயங்கரமாக டென்ஷனோடு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. சீக்கிரம் போப்பா, போயிட்டு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்னு தாத்தா சொல்கிறார். நானும் வரட்டுமான்னு தாத்தா கேட்குறாரு. வேண்டாம் தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது விஜய் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு, எல்லாத்துக்குமே காரணமே அந்த ராகவ தானே, அவனை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி எப்படியாவது குழந்தைய மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, எனக்கு தெரியாதுங்க இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு காவேரி பயங்கரமாக அழுறாங்க, தேம்பி அழுதுட்டு வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் அழாதீங்க, குழந்தைய கண்டுபிடிச்சலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாகவே போகிறாரு. ராகவ் சந்தோஷமாக இருக்கான், அப்படியே பார்க்குறான். பார்த்தோன்னே அம்மு அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். என்னடா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் குழந்தைய கடத்திட்டு வந்துட்டீங்களா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அந்த இடத்துல கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை விடுங்க, எங்கள் அப்பாட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னை விடுங்க நான் அம்மு கத்துறாங்க. இங்கே பாரு, நீ கத்தக்கூடாது, கத்தனா நாங்கள் என்ன பண்ணுவோம், வாயை மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா கிட்ட என்னை கூட்டிகிட்டு போய் விடுங்க, நான் கத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு அப்படியே கத்திகிட்டே இருக்காங்க. உங்கள் அப்பா வந்தால் நான் விடுறேன் சரியா, உனக்கு ஏதாவது சாக்லேட், ஐஸ்கிரீம் ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இங்கே பாரு, உங்கள் அப்பா கிட்ட நான் விடுறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு சரியா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குழந்தைய பார்த்தா வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க மாதிரி தெரில, இது ஏதோ கத்தும் போல் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு வாயை அப்படியே ஒட்டிடுங்க, கையை கட்டிடுங்க, அப்படியே வச்சிட்ருக்கலாம் சரியா. எவ்வளோ தைரியம் இருந்தால் 5 வருஷமாக நான் ஜெயிலில் இருந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா,
ஒரு நாள் ஜெயில்ல இருந்து பார்த்தா தான் அந்த வலி தெரியும். 5 வருஷம் நான் நரகத்த பார்த்துருக்கேன் தெரியுமா? அங்க சாப்பிட முடியாம, தூங்க முடியாம நான் எவ்ளோ கஷ்டத்த அனுபவிச்சேன். ஆனா உங்கள விட்டுருவேனா? அதுக்கு காரணமான உங்கள விட்டுருவேனா? விடமாட்டேன். கண்டிப்பா விடமாட்டேன். என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகவ் டென்ஷனா இருக்காரு. ராகவ் விஜய்க்கு ஃபோன் பண்றாரு. "யார் நீ?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் யாருன்னு தெரியலையா? என் குரல் உனக்கு தெரியலையா? ஓ! மறந்துட்டியா?" அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. "ஏய் ராகவ் நீ தானே?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. "ஆமா நான் தான் பேசுறேன். 5 வருஷமா என்ன ஜெயில்ல இருந்தேன்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். நீ மட்டும் நிம்மதியா இருந்தியா? இனிமே நீ நிம்மதியா இருக்கவே கூடாது. என்ன ஸ்கூல்ல போய் பார்த்தியா? உன் பொண்ண காணோமா?" அப்படின்னு கேட்குறாரு. "இங்க பாரு, என் பொண்ணுக்கு எதனா ஒண்ணுனா உன்னைய நான் விடவே மாட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "உன் பொண்ணு எங்கேயும் இல்ல. நான் தான். என்னோட பாதுகாப்புல உன் பொண்ணு பத்திரமா இருக்கா. நான் வேணா ஒரு வீடியோ அனுப்புறேன் பார்க்குறியா நீ?" அப்படின்னு ராகவ் சொல்றாரு. அதே மாதிரி அவங்க பொண்ண வீடியோ எடுத்து அனுப்புறாரு. அத விஜய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தோனே அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. "இங்க பாரு, என் பொண்ணுக்கு எதனா ஒண்ணுனா கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன் ராகவ். சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இங்க பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா. நான் பார்த்துக்கிறேன். சரியா? உங்கள என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட்டு என்னோட இடத்துக்கு வா" அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணுறாரு. கட் பண்ணோடனே விஜய் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. யாருங்க இது? எதுக்காக அம்முவ இப்படி கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "இவன் வந்து என்னோட எதிரி தான். எனக்கு அவன் கெடுதல் நினைக்கிறவன் வேணும்னு என் பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. "இங்கே பாருங்க காவேரி, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "ஐயோ முடியாது முடியாது, நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போக மாட்டேன். நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன். நான் அம்முவை காப்பாற்றி வீட்டில் விடுற வரைக்கும் நான் போக மாட்டேன்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "காவேரி, அங்கே நிறைய ரவுடிங்க இருப்பாங்க. உங்கள் உயிருக்கு ஆபத்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் தயவு செய்து போயிடுங்க. நான் என்ன சொன்னேன் அதை அப்படியே கேளுங்க" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "இல்லை, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அம்முவை விட்டுட்டு போக மாட்டேன்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அந்த லொக்கேஷன் எல்லாம் தேடிட்டு அப்படியே போகிறாங்க. பார்த்தா அப்படியே அந்த சந்து இங்கே இங்கே அங்கன்னு அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. போனோடனே அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. எனக்கு என்னவோ அந்த பில்டிங் தான் அவன் சொன்னதா இருக்கும் அப்படின்னு விஜய் அப்படியே போகிறாரு. "நீங்கள் கார்லேயே இருங்க காவேரி, நீங்கள் கீழே வர வேண்டாம்" அப்படின்னு விஜய் சொல்கிறார். "ஐயோ என்னால் முடியாது முடியாது, நான் கண்டிப்பாக வருவேன். நான் வந்து அம்முவை காப்பாற்றியே ஆகணும். நான் அம்முவை பார்த்தா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "சரி அப்படியே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறாங்க. பார்த்தா, "என்ன விஜய் வந்துட்டியா? சூப்பர் சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ஃபோன் பண்ணி கேட்குறான். "நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்?" "என்ன விஜய் இப்படி பேசிட்ட? வெளியே எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது. நீ என்ன பண்ணுற? யார் கூட வந்திருக்க? எல்லாமே எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். "என்ன உன் பொண்டாட்டியை கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்ட போல இருக்கு. சூப்பர், வா 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 வா, நீ வா, நான் உள்ளதா இருக்கேன் வா. எப்படி வரணும்?" அப்படின்னு விஜய் கேட்குறாரு. "அந்த பக்கமாக இப்படி வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே விஜய்க்கு கோவமாக வருது. அவன் மட்டும் கையில் கடிச்சா அவனை என்ன பண்ணுவனே தெரியாது. அப்படியே சாகடிச்சு போட்டுருவேன். என் குழந்தைய கடத்தி வச்சுட்டு என்னையும் இப்படி கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக வராரு. இதுக்கு முன்னாடி அந்த ராகவ பாவம் பார்த்து விட்டான். ஆனால் இனிமேல் விடவே மாட்டேன். என் குடும்பத்தையும் அழிச்சு, என்னையும் என் பொண்டாட்டியும் பிரித்து எல்லா வேலையும் பார்த்துருக்கான் அப்படின்னு விஜய் அப்படியே டென்ஷனாகவே பயங்கர கோவத்தோடு வராரு. அப்படியே வராரு. "வா விஜய் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் அப்படியே விஜயை பிடிச்சிக்கிறாங்க. காவேரி கையை பிடிச்சிக்கிறாங்க. "என்ன விடு விடு" அப்படின்னு காவேரி கத்துறாங்க. "இங்கே பாரு, விடுலாம் சொல்லக்கூடாது. எங்கள் பாஸ் எங்கே இருக்காரோ அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் சேர்த்து அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ராகவ் முன்னாடி நிறுத்துறாங்க. "இங்கே பாரு ராகவ், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒழுங்காக என்னோட குழந்தைய விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார். "என்ன விஜய் இப்படி சொல்லிட்ட? அதுக்கா நான் 5 வருஷம் காத்துட்டு இருந்தேன். உடனே குழந்தைய விட்டுறணுமா? உன்னை உன் பொண்டாட்டி எல்லாரையும் விட்டுறணுமா? அப்படிலாம் நீ பேசக்கூடாது. நீ தப்பாக பேசுகிற. அப்படிலாம் பேசவே கூடாது. இங்கே பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்கள் ஜாலியாக என்ன போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டா நல்லா இருக்கீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா. நான் என்ன பண்ணுறனோ அதெல்லாம் நீ பார்க்கணும். அந்த விஜய் ஒரு இடத்துல கட்டி போடுங்க. அந்த காவேரி ஒரு இடத்துல கட்டி போடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "காவேரியை விட்டுரு, என் குழந்தைய விட்டுரு, என்னை எது வேணால் பண்ணிக்கோ" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. "அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. எல்லாருமே எனக்கு வேணும். 3 பேருமே குடும்பத்தோடு எனக்கு வேணும். உங்கள் குடும்பத்தையே ஒரு வழி பண்ணாமல் நான் விடமாட்டேன்" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. "ராகவ், மறுபடியும் சொல்கிறேன், என்னோட குடும்பத்தில் இருக்கவங்கள யாரையும் எதுவும் பண்ணாத. உனக்கு என் மேலே கோவம்னா நீ என்ன மட்டும் என்ன வேணால் பண்ணிக்கோ" அப்படின்னு விஜய் காவேரி குழந்தைய பார்க்குறாங்க, கத்துறாங்க. "ஐயோ ஐயோ, குழந்தைய என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? விடுங்க, குழந்தைய விட்டுருங்க, தயவுசெய்து விட்டுருங்க. நீங்கள்லாம் உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? அது ஒரு சின்ன குழந்தை தானே, அந்த குழந்தைய போட்டு இப்படி கட்டி வச்சிருக்கீங்க" அப்படின்னு அப்படி கத்துறாங்க. "ஏய், நீ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? எதுக்கு கத்திட்டு இருக்க? அது குழந்தைன்னு எங்களுக்கும் தெரியும். அதே வாயை கட்டலைன்னா கத்திட்டே இருக்குது. அதனால தான் நாங்கள் வாயை அப்படி மூடி வச்சுருக்கோம். சரியா? நீ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? இரு, முதல்ல உன் வாயை மூட சொல்கிறேன். அந்த பொண்ணு வாயை சேர்த்து மூடி விடுங்க" அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அப்படியே விஜய் மட்டும் கத்துறாரு. "இங்கே பாரு ராகவ், உனக்கு நேரம் சரியில்லை. ஒழுங்காக என்னை விட்டுரு, என் குழந்தைய எல்லாரையும் விட்டுரு" அப்படின்னு சொல்கிறாரு. ராகவ் அதெல்லாம் விட மாட்டேன்னு சொல்கிறாரு. விஜய்க்கு கோவம் வருது. அப்படியே அங்கே இருக்க எல்லாரையும் சேர்த்து அடி அடிக்கிறாரு.
எல்லாரையுமே அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அம்முவ காப்பாத்துறாரு. அந்த ராகுவ போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. கை, கால் எல்லாத்தையும் அப்படியே முறிச்சு விடுறாரு. "ஏய்! உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நீ மறுபடியும் என்கிட்ட வந்திருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன விட்டுரு, என்ன விட்டுருன்னு" ராகவ கத்துறாரு. "டேய்! உன்னை விடுற மாரி ஐடியாவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு 2 கை, 2 கால் எல்லாத்தையுமே அப்படியே உடைச்சு விடுறாரு. "இனிமே நீ என் ஞாபகம் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். காலம் ஃபுல்லா கை, கால் நல்லா இருந்தா தானே வருவ" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. "இங்க பாருங்க, காவேரி நீங்க குழந்தைய தூக்கிட்டு கொஞ்சம் தள்ளி போங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு விஜய் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அந்த ராகவ கட்டி அப்படியே கார்ல போட்டு வராரு. "வாடா வா! உன்னை இன்னும் ஒரு 10 வருஷம் தூக்கி உள்ள வைக்கிறேன். அப்பதான்டா உனக்கு புத்தி வரும்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமா வராரு. காவேரி அப்படியே பார்த்தோனே முத்தம் குடுக்குறாங்க அம்முவ. 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரொம்ப பாசமா, "அம்மு உனக்கு ஒண்ணும் இல்லல்ல, நீ நல்லா இருக்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி, விஜய், அம்மு, ராகவ் எல்லாருமே கார்ல வராங்க.